மக்கள் எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். நான் வெளியில வந்ததுக்கு அப்புறம் இவ்வளோ லவ் அண்ட் சப்போர்ட் நீங்க எனக்கு கொடுப்பீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. அது என்னை ஹீல் பண்றதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். நிஜமாவே எனக்காக நீங்க இவ்வளோ ஃபீல் பண்றது எனக்கு தெரியல. நான் இவ்வளோ லவ்வுக்காக என்ன பண்ணியிருக்கேன்னு கூட எனக்கு தெரியல. உங்களோட லவ்வையும் சப்போர்ட்டையும் வந்துட்டு நான் கண்டிப்பா பத்திரமா பார்த்துப்பேன். தேங்க்யூ ஸோ மச் மக்களே. கண்டிப்பா உங்களை வந்து நான் ஃபினாலே முடிச்சுட்டு உங்ககிட்ட வந்து பேசுறேன், எல்லார்கிட்டயும் பேசுறேன். யார் யாருன்னு தெரியாதவங்க எல்லாம் எனக்காக அழுதுருக்கீங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நிஜமாவே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இதோ ஒன்று உங்களுக்காக பண்ணியிருக்கேன்னு நம்புறேன். தேங்க்யூ. ஜாக்லின் அவர்கள் வந்து பிக் பாஸ் வீட்டிலேருந்து வெளியே வந்துட்டு வீடியோவே வெளியிடலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் இந்த வீடியோ ஒரு சூப்பரான வீடியோவாக இருக்கும் அப்படின்றது ஒன்று இருக்குது. ஜாக்லினோட ஃபேன்ஸ் வந்து பயங்கரமாக சந்தோஷமாக இருந்தாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு எலிமினேஷன் எவிக்ஷன் வந்து பிக் பாஸோட ஹிஸ்ட்ரியிலே நடக்கலை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்தளவுக்கு ஜாக்லின் அவர்கள் வந்து ரொம்ப கரெக்டான கேம் ப்ளே பண்ணியிருந்தாங்க அப்படின்னு. ஏன்னா வந்து அவங்களால ஓட முடியாதுன்னு தெரிஞ்சும் நான் முன்னாடி வந்து நான் ஓடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறது இருக்கு இல்லையா, அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. நம்ம எல்லாருமே அவங்கள ஒரு மோட்டிவேஷனலாக எடுத்துக்கணும் அப்படின்றதுலையுமே எந்த ஒரு மாற்றமே கிடையாது. இவ்வளோ நாளாக ஜாக்லின் அவர்கள் வெளியே வந்துட்டு வீடியோ போடல அப்படின்றவங்களுக்குலாம் வந்து ஜாக்லின் அவர்கள் இப்போ ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அதில் வந்து எல்லாருக்குமே நன்றிகளையும் சொல்லியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அந்தளவுக்கு ரொம்ப கிளியரான ஒரு கேம் பிளே வந்து ஜாக்லின் அவர்கள் அந்த வீட்டில் பண்ணாங்க. எல்லாருக்குமே ஜாக்லினை பிடிக்காமல் இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 15 நாமினேஷன்ஸ் கிட்டத்தட்ட அவங்க வாங்கியிருக்காங்க. அந்த 15 நாமினேஷன்லேயுமே ஃப்ரீ ஆகி அவங்களே அவங்கள எவிக்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்றது ஒரு சூப்பரான விஷயமா இருக்குது. ஒருவேளை ஜாக்லின் அவர்கள் வந்து இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிக் பாஸ் அவங்க வின் பண்ணியிருப்பாங்க அப்படின்றதுலையுமே எந்த ஒரு மாற்றமே கிடையாது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது மறக்காம பாக்ஸில் சொல்லுங்கள்.